ஓம் சாந்தி 14/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் நினைவு யாத்திரையில் மகிழ்ந்திருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக சுருக்கு கயிறு. புத்தி தனது வீட்டில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. கேள்வி கேட்குறாங்க, யாருடைய புத்தியில் ஞான தாரணை நடைபெறுவதில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபா பதில் சொல்கிறாரு, அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒருவருடைய புத்தியில் எவ்வளவு ஞான தாரணை ஆகின்றதோ அந்த அளவுதான் அவருக்கு குஷி இருக்கும். இப்பொழுது உலகம் கீழே சென்றுதான் ஆழக வேண்டும். இதில் நஷ்டம்தான் ஏற்படும் என்ற ஞானம் புத்தியில் இருக்குமானால் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள், சதா குஷி இருக்கும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் என சொல்லப்படுவதை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆத்மாவின் புத்தியோகம் வீட்டின் பக்கம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த எண்ணம் என் புத்தியில் வருகிறது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உலகில் யாருமே இல்லை. நம்ம தான் வீடுன்னு நினச்சிட்ருக்கோம். சன்னியாசி கூட பிரம்மத்தை வந்து வீடுன்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க அதனால் வீடை நான் நினைவு செய்கிறேன் அப்படின்னு யாருடைய புத்தியிலும் வராது நம்மளை தவிர. அந்த சன்னியாசிகள் வந்து பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது வீடு இல்லை என்றாகிறது இல்லையா? வீட்டில் வசிக்கின்றோம். குழந்தைகளுடைய புத்தி அங்கே இருக்க வேண்டும். எப்படி ஒருவர் தூக்கு மேடையில் ஏறுகிறார் இல்லையா? இப்பொழுது நீங்கள் ஆன்மீக தூக்கு மேடையில் ஏறி இருக்கின்றீர்கள். உள்ளுக்குள் இருக்கின்றது நமக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். இப்பொழுது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற செய்கின்றார். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு உயர்ந்தவர்களை பற்றி தெரியவே தெரியாது. உயர்ந்தவர்களுக்கும் கீழானவர்களை பற்றி தெரியாது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என்று ஒரு பகவான் தான் சொல்லப்படுகின்றார். புத்தி மேலே சென்று விடுகின்றது. அவர் பரந்தாமத்தில் வசிப்பவர். இதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. ஆத்மாக்கள் நாமும் கூட அங்கே வசிப்பவர்கள்தாம். நடிப்பின் பாகத்தை நடிப்பதற்காக மட்டுமே இங்கே வருகின்றோம். இது யாருடைய சிந்தனையிலும் இருப்பதில்லை. தங்களுடைய வேலை பலுவிலேயே ஈடுபட்டுள்ளனர். இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார், எப்பொழுது நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்கின்றீர்களோ அப்போதுதான் உயர்ந்தவர்களும் உயர்ந்தவராக ஆவீர்கள். நினைவின் மூலம்தான் உயர்ந்த பதவி பெற வேண்டும். உங்களுக்கு கற்றுத்தரப்படும் ஞானம் மறப்பதற்கானது அல்ல. சின்ன குழந்தைகள் கூட வர்ணனை செய்வார்கள். மற்றபடி யோகத்தின் விஷயங்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு யோகலாம் அப்படி புரிஞ்சிக்க மாட்டாங்க. சின்ன ஞானத்தை கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. அநேக குழந்தைகள் நினைவு யாத்திரையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்திற்கு செல்கின்றோம். மூல்வதன், சூட்சுமவதன், ஸ்தூல்வதன் 5 தத்துவங்களும் இங்கே இந்த ஸ்தூல உலகில் தான் உள்ளது. சூட்சுமவதன் மூலவதனில் இவை இருக்காது. அது இந்த 5 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த ஞானத்தை பாபா தான் தருகின்றார். அதனால்தான் அவர் ஞானக்கடல் என சொல்லப்படுகின்றார். அதிகமாக சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பது தான் ஞானம் என மனிதர்கள் நினைக்கின்றனர். எவ்வளவு பணம் சம்பாதிக்கின்றனர்? சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கிடைக்கின்றது? ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், இந்த சாஸ்திரங்களை படிப்பதனால் எந்த ஒரு உயர்வும் கிடைக்காது. உயர்ந்தவர்களும் உயர்ந்தவரோ ஒரு பகவான் மட்டுமே. அவர் மூலமாக நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்பவர்களாக ஆகின்றோம். சொர்க்கம் என்பதென்ன, நரகம் என்பதென்ன, 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இதை உங்களை தவிர இந்த சிருஷ்டியில் யாரும் அறிந்திருக்கவில்லை. இவை அனைத்தும் கற்பனை என்ன சொல்லிவிடுகின்றனர். பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதுசு. அதனால் யார்கிட்டயாவது போய் சொன்னோம்னா என்ன சொல்லிடுறாங்க, இதெல்லாம் உங்களுடைய கற்பனைங்க அப்படின்னுறாங்க. இவர்கள் நமது குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்கிறோம், ஒருத்தவங்க வந்து அந்தமாரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து நம்ம குலத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அதனால் நாம் சொன்னோம், இவங்க ஏன் இந்தமாரி சொல்லிட்டாங்களேன்னு மனம் முடிஞ்சு போகக்கூடாதுன்றார் பாப்பா.
இவர்களுக்கு நடிப்பில் பங்கு இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது பெருமை மிகவும் உயர்ந்தது. உயர்ந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தாழ்ந்த உலகத்தை பற்றி அறிய மாட்டீர்கள். தாழ்ந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் பிறகு உயர்ந்த உலகை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். அது சொர்க்கம் என சொல்லப்படுகின்றது. வெளிநாட்டினர் சொர்க்கத்தில் செல்வதில்லை என்பென்ற போதிலும் அதன் பெயரை சொல்லத்தான் செய்கின்றனர். ஹெவன், பேரடைஸ் இருந்தது என சொல்கின்றனர். முஸ்லிம்களும் கூட சொர்க்கத்தை பகிஸ்த் என சொல்கின்றனர். ஆனால் அங்கே எப்படி செல்ல வேண்டும் என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைத்துள்ளது. உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை எவ்வளவு ஞானம் தருகின்றார். இந்த டிராமா எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. யார் டிராமாவின் ரகசியத்தை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் கற்பனை என சொல்லிவிடுகின்றனர். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், இதுவோ பதித்தமான உலகம். அதனால்தான் கூக்குரல் இடுகின்றனர், ஹே பதித்த பாவனா, வந்து எங்களை பாவனமாக்குங்கள். பாபா சொல்கின்றார், ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சரித்திரம் திரும்பவும் நடைபெறுகின்றது. பழைய உலகம்தான் புது உலகமாக ஆகின்றது. அதனால் நான் வரவேண்டியுள்ளது, கல்பமாக வந்து குழந்தைகளாகிய உங்களை உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக ஆக்குகின்றேன் என்றார் பாபா. தூய்மையானவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் தூய்மையற்றவர்கள் கீழானவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். இதே உலகம்தான் புதியதாக பாவனமாக இருந்தது, இப்போதோ பதித்தாக உள்ளது. இவ்விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் உங்களிலும் கூட வரிசைப்படி உள்ளனர். யாருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் உள்ளனவோ அவர்கள் சதா குஷியாக உள்ளனர். புத்தியில் இல்லை என்றால், யாராவது ஏதேனும் சொன்னார்கள், கொஞ்சம் நஷ்டம் ஆகிவிட்டது என்றால் உடனே கோபப்பட்டு விடுகின்றனர். பாபா சொல்கின்றார், இப்பொழுது இந்த கீழான உலகத்திற்கு கடைசி நேரம் வரப்போகின்றது. இது பழைய உலகம். மனிதர்கள் எவ்வளவு தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஆனால் நாம் கீழானவர்கள் என்று யாரும் புரிந்து கொள்வதில்லை. பக்தர்கள் எப்பொழுதுமே தலை வணங்குகின்றனர். கீழானவர்களின் முன்பு யாரும் தலை வணங்குவதில்லை. சத்தியுகத்தில் ஒருபோதும் இதுபோல் நடப்பதில்லை. பக்தர்கள் தான் இதுபோல் செய்கின்றனர். பாபாவோ இதுபோல் சொல்வதில்லை, தலை வணங்கியவாறு செல்லுங்கள் என்று. இதுவோ படிப்பு. இறைத்தந்தையின் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆகவே எவ்வளவு நஷா இருக்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது நஷா உள்ளது. வீட்டிற்கு சென்றால் அந்த நஷா இறங்கி விடுகிறது என்று இருக்கக்கூடாது. வீட்டிலும் நஷா இருக்க வேண்டும். இங்கோ குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், சிவபாபா நமக்கு கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்றார். இவரோ பிரம்ம பாபா அவர் ஞானக்கடன் சொல்லிக்கொள்வது கிடையாது. இந்த பிரம்ம பாபா கூட ஞானக்கடல் அல்ல. கடலிலிருந்து நதி வெளிப்படுகின்றது இல்லையா, கடலோ ஒன்றுதான். பிரம்மபுத்திரா அனைத்திலும் பெரிய நதியாகும். மிகப்பெரிய கப்பல்கள் வருகின்றன. நதிகளோ வெளிநாடுகளிலும் அநேகம் உள்ளன. பதித்த பாவனி கங்கை என்று இங்கே மட்டும்தான் சொல்கின்றனர். வெளிநாடுகளில் நதியை யாரும் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். பதித்த பாவனி நதி என்றால் பிறகு குருவுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. கங்கை வந்தால் பதித்த பாவனினா அப்புறம் குருவுடைய அவசியம் என்ன இருக்குது? நதிகளுக்கும் குளங்களுக்கும் எவ்வளவு அலைகின்றனர். சில இடங்களில் குளங்கள் அவ்வளவு அழுக்காக உள்ளன, கேட்கவே வேண்டாம். அதன் மண்ணை எடுத்து பூசிக்கொள்கின்றனர். இவை அனைத்தும் கீழே இறங்குவதற்கான வழிகள் என்று இப்பொழுது நமது புத்தியில் வந்துள்ளது. அந்த மனிதர்கள் எவ்வளவு அன்போடு செல்கின்றனர். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த ஞானத்தினால் நம் கண்களே திறந்து கொண்டன. உங்களுடைய ஞானத்தின் 3வது கண் திறந்துள்ளது. ஆத்மாவுக்கு 3வது கண் கிடைக்கின்றது. அதனால் தெரிகால தரிசி என சொல்கின்றனர். 3 காலங்களின் ஞானம் ஆத்மாவுக்குள் வருகின்றது. ஆத்மாவோ சிறு புள்ளியாக உள்ளது. அதில் கண் எப்படி இருக்கும்? இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஞானத்தின் 3வது கண் மூலம் நீங்கள் திரிகால தரிசியாக திரிநேத்திரியாக ஆகின்றீர்கள். நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராக ஆகிவிடுகிறீர்கள். முன்பு நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி அறியாதிருந்தீர்கள். இப்பொழுது பாபா மூலம் படைப்பின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொள்வதால் உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. இது ஞானம் இல்லையா? சரித்திர பூகோளமும் உள்ளது. கணக்கு வழக்கு இருக்கிறதல்லவா? நல்லது, திறமைசாலி குழந்தை என்றால் கணக்கெடட்டும். நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கின்றோம்?
இந்த கணக்கின்படி மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை ஜென்மங்கள் இருக்கும்? இந்த மாரி ஒன்றா நீங்கள் கணக்கிடுங்கன்றார் பாபா. ஆனால் பாபா சொல்கின்றார், இந்த அனைத்து விஷயங்களிலும் தலையை உடைத்துக் கொள்வதற்கான தேவை இல்லை. நேரம் வீணாகிவிடும். எங்கோ அனைத்தையும் மறக்க வேண்டும். இதை சொல்வதற்கு தேவையில்லை அப்படின்றார் பாப்பா. தேவையில்லாமல் அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றார் பாப்பா. நீங்கள் படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் கொடுக்கிறீர்கள். அவரை யாருமே அறிந்திருக்கவில்லை. சிவபாபா பாரதத்தில் தான் வருகின்றார். நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டு சென்றுள்ளார். அதனால் தான் ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் இல்லையா? காந்தி அல்லது யாராவது சாது முதலானவர்கள் இருந்து சென்றுள்ளனர். அவர்களுக்காக ஸ்டாம்ப் செய்து வெளியிட்டு கொண்டுள்ளனர். குடும்ப கட்டுப்பாட்டின் ஸ்டாம்ப் அச்சிடுகின்றனர். இப்போது உங்களுக்கோ நஷா உள்ளது. நாமோ பாண்டவ அரசாங்கம், சர்வசக்திவான் பாபாவின் அரசாங்கம். இது உங்களுடைய மெடல். வேறு யாரும் இந்த மெடல் பற்றி அறிந்திருக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். விநாச காலத்தில் அன்பான புத்தி நமக்கு மட்டும்தான். பாபாவை நாம் மிகவும் நினைவு செய்கின்றோம். பாபாவை நினைவு செய்து செய்தே அன்பில் கண்ணீர் வந்து விடுகின்றது. பாபா, நீங்கள் எங்களை அரை கல்பத்திற்கு அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவித்து விடுகிறீர்கள். வேறு எந்த ஒரு குருவையோ உற்றார் உறவினர் முதலானவர்களையோ நினைவு செய்வதற்கான தேவை இல்லை. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அதிகாலை நேரம் மிக நல்லது. பாபா, நீங்கள் செய்தது அற்புதம். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு எங்களை நீங்கள் எழுப்புகிறீர்கள். மனிதர்கள் அனைவரும் கும்பகர்ணனின் அசுர உறக்கத்தில் உறங்கி போயுள்ளனர். அதாவது அஞ்ஞான இருளில் உள்ளனர். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாரதத்தின் புராதன யோகமோ இதுதான். மற்றபடி என்னென்ன அடயோகம் முதலியவற்றை கற்பிக்கின்றனரோ அவை அனைத்தும் உடலை நலமாக வைத்திருப்பதற்கான உடற்பயிற்சிகள். இப்பொழுது உங்கள் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது எனும்பொழுது குஷி உள்ளது. இங்கே வருகிறீர்கள், புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா புத்துணர்ச்சி அளிக்கின்றார். சிலரோ இங்கே புத்துணர்ச்சி பெற்று வெளியே செல்கின்றனர். உடனே அந்த நஷா முடிந்து போகின்றது. வரிசை கிரமத்தில் இருக்கத்தான் செய்கின்றனர். பாபா புரிய வைக்கின்றார், இது பதித்த உலகம். அழைக்கவும் செய்கின்றனர், ஹே பதித்த பாவனா வாருங்கள். ஆனால் தங்களை பதித்தென உணர்ந்து கொள்வதில்லை. அதனால் பாவங்களை கழுவ செல்கின்றனர். ஆனால் சரீரத்திற்கு பாவம் பிடிப்பதில்லை. பாபாவோ வந்து உங்களை பாவனமாக்குகின்றார். மேலும் சொல்கின்றார், என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் உங்களின் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துள்ளது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக உள்ளது. குழந்தைகள் நீங்களோ இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். யாராவது விகாரத்தில் விழுகின்றனர் என்றால் தோல்வி அடைந்து விடுகின்றனர். அப்போது நரகத்தில் சென்று விழுந்தது போல் ஆகின்றது. 5வது மாடியிலிருந்து விழுந்து விடுகின்றனர். பிறகு 100 மடங்கு தண்டனை அடைய நேரிடுகின்றது. ஆக பாபா புரிய வைக்கின்றார், பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது, இப்பொழுது எவ்வளவு தாழ்ந்ததாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகி இருக்கின்றீர்கள். மனிதர்களோ எவ்வளவு புத்தியற்றவர்களாக உள்ளனர். பாபா இங்கே உங்களுக்கு எவ்வளவு நஷா அதிகரிக்க செய்கின்றார். பிறகு வெளியில் செல்வதால் நஷா குறைந்து விடுகின்றது. குஷி மறைந்து விடுகின்றது. மாணவர்கள் ஏதேனும் பெரிய பரீட்சையில் தேர்ச்சி பெறுகின்றனர் என்றால் எப்பொழுதாவது குஷி குறைகிறதா என்ன? படித்து தேர்ச்சி பெறுகின்றனர் என்றால் பிறகு என்னவாக ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது பாருங்கள், உலகத்தின் நிலை என்னவாக உள்ளது. உங்களுக்கு உயர்ந்தவர்களும் உயர்ந்தவராகிய பாபா வந்து படிப்பு சொல்லித் தருகின்றார். அதுவும் நிராகாராக இருப்பவர். ஆத்மாக்களாகிய நீங்களும் நிராகார். இங்கே பாகத்தை நடிப்பதற்காக வந்து இருக்கின்றீர்கள். இந்த டிராமாவின் ரகசியத்தை பாபா தான் வந்து புரிய வைக்கின்றார். இந்த சிருஷ்டி சக்கரம் டிராமா என்று சொல்லப்படுகின்றது. அந்த நாடகத்திலோ யாராவது நோய்வாய்ப்பட்டால் அதிலிருந்து வெளியேறிவிடுகின்றனர். இது எல்லையற்ற நாடகம். யதார்த்த ரீதியில் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், இங்கே தமது நடிப்பின் பங்கினை நடிப்பதற்காக வருகின்றோம். நாம் எல்லையற்ற நடிகர்கள். இங்கே சரீரத்தை எடுத்துக்கொண்டு பார்ட்டை நடிக்கின்றோம். பாபா வந்திருக்கின்றார். இவை அனைத்தும் புத்தியில் இருக்க வேண்டும். எல்லையற்ற உலகத்தின் ராஜ பதவி கிடைக்கின்றது என்றால் அதற்காக புருஷார்த்தமும் அப்படி நன்றாக செய்ய வேண்டும் அல்லவா? இல்லற விவகாரங்களில் வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் பவித்திரமாகுங்கள். வெளிநாடுகளில் இதுபோல் அநேகர் உள்ளனர்.
வயதாகிவிட்டால் ஒரு துணை வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து கொள்கின்றனர். பராமரிப்பிற்காக பிறகு உயில் எழுதி வைக்கின்றனர். ஃபாரினில் அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் வந்து கல்யாணமாகவே இருப்பாங்க. அப்புறம் கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஒரு துணை வேணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சொத்து கொஞ்சம் அவங்க காலத்துக்கு பிறகு அந்த அட்டண்டருக்கு கொஞ்சம் சொத்து எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி அட்டண்டருக்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அவர்களுக்கு கொஞ்சம் தர்ம காரியத்திற்கு விகாரத்தின் விஷயம் கிடையாது. நாயகன் நாயகியும் கூட விகாரத்திற்காக பலியாவதில்லை. தேகத்தின் அன்பு மட்டும் உள்ளது. நீங்கள் ஆன்மீக நாயகிகள். ஒரு நாயகனை நினைவு செய்கிறீர்கள். நாயகிகள் அனைவருக்கும் ஒரு நாயகன். அனைவரும் ஒருவரையே நினைவு செய்கின்றனர். இது எவ்வளவு அழகானது! ஆத்மா தூய்மையானது இல்லையா? சிவபாபா எப்பொழுதுமே தூய்மையாக இருப்பவர். நீங்களோ தூய்மையற்றவராக ஆகிவிட்டிருக்கின்றீர்கள். உங்களை அவர் கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குகின்றார். இங்கே அநேகர் உள்ளனர். அவர்கள் என்னென்ன சிந்தனைகளில் அமர்ந்துள்ளனர் என்று தெரியாது. பள்ளிக்கூடத்தில் இதுபோல் உள்ளனர். உட்கார்ந்திருக்கும் பொழுதே புத்தி சினிமாவின் பக்கம், நண்பர் முதல்வரின் பக்கம் சென்று விடுகின்றது. சத்சங்கத்திலும் இதுபோல் நடைபெறுகின்றது. இங்கேயும் அதுபோலத்தான். புத்தியில் பதியவில்லை என்றால் நஷா அதிகரிப்பதில்லை. தாரணை ஆவதில்லை என்றால் மற்றவர்களையும் செய்விக்க முடிவதில்லை. அநேக பெண் குழந்தைகள் வருகின்றனர். அவர்களுக்கு எங்காவது சேவையில் ஈடுபட்டுவிட வேண்டும் என எண்ணம் உள்ளது. ஆனால் சின்ன சின்ன குழந்தைகள். பாபா சொல்கின்றார், குழந்தைகளை பராமரிப்பதற்காக யாராவது தாயை உதவிக்கு வைத்து கொள்ளுங்கள். இதுவோ அநேகருக்கு நன்மை செய்யும். திறமைசாலிகள் என்றால் ஏன் ஆன்மீக சேவையில் ஈடுபடக்கூடாதுன்னு கேட்குறார் பாபா. 5-6 குழந்தைகளை பராமரிப்பதற்காக ஒரு தாயை வைத்திருங்கள். இந்த மாதாக்களுக்கு இப்பொழுது சுழல் முறை உள்ளதில்லையா? நஷா அதிகம் இருக்க வேண்டும். இனி நடக்கப் போவதை கணவன்மார் பார்ப்பார்கள். நம் மனைவியோ சன்னியாசிகளை கூட வென்று விட்டார்கள். இந்த மாதாக்கள் லௌகிக் மற்றும் பரலோகிக்கின் பெயரை புகழ்பெற செய்து காட்டுவார்கள். தாரணிக்கான முக்கியமான சொல்ற பாபா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் புத்தி மூலம் அனைத்தையும் மறக்க வேண்டும். எந்த விஷயங்களில் நேரம் வீணாகிறதோ அதை கேட்பதற்கோ சொல்வதற்கோ அவசியம் கிடையாது. 2வது, படிப்பின் சமயம் புத்தி யோகம் ஒரு பாபாவிடம் மட்டுமே ஈடுபட்டிருக்க வேண்டும். புத்தி வேறெங்கும் அலையக்கூடாது. நிராகார் தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த நஷாவில் இருக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தனது மகான் நிலை மற்றும் மகிமையை அறிந்து அனைத்து ஆத்மாக்களையும் விட சிரேஷ்ட உலகின் பூஜைக்குரியவர் ஆகுக. பாபா விளக்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு பிராமண குழந்தையும் நிகழ்காலத்தில் உலகின் அனைத்து ஆத்மாக்களிலும் சிரேஷ்டமானவர்கள் மற்றும் எதிர்காலத்தில் உலகத்தின் மூலம் பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கின்றனர். வரிசை கிரமமாக இருப்பினும் கடைசி நம்பரில் உள்ள மணியும் கூட உலகின் முன் மகானாவார். அந்த 33 கோடியாவது வரக்கூடிய ஆத்மா கூட இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரோட உயர்ந்த ஆத்மா. இன்றைய நாட்களில் பக்த ஆத்மாக்கள் கடைசி நம்பரில் உள்ள மணியையும் கண்களில் ஒத்தி கொள்கின்றனர். ஏனெனில் அனைத்து குழந்தைகளும் பாப்தாதாவின் கண்ணின் மணிகளாக இருக்கிறீர்கள். யார் ஒரு முறையேனும் மனதில் உண்மையான உள்ளத்துடன் தன்னை தந்தையின் குழந்தை என்று நிச்சயம் செய்தார்களோ, தந்தையின் நேரடி குழந்தையாக ஆனார்களோ, அவர்கள் மகான் அல்லது பூஜைக்குரியவராவதற்கான லாட்டரி அல்லது வரதானம் அவங்களுக்கு கிடைத்தே விடுகிறது அப்படின்ட்டார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாங்க, ஸ்திதி சதா பொக்கிஷங்களால் நிறைந்து மற்றும் திருப்தியாக இருந்தீர்கள் எனில் பிரச்சனைகள் மாறிவிடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.